ഇപ്പോൾ സഹോദരി റൂബി വെങ്കഞ്ഞി തന്റെ സാക്ഷ്യം പ്രസ്താവിക്കുന്നതായിരിക്കും. ஏழை அடியாளை இந்த இடத்தில் இந்த வருஷத்தின் கடைசியில் பரிசுத்தவான்கள் மத்தியிலும் ஊழியர்கள் மத்தியிலும் தெய்வ மக்கள் மத்தியிலும் என்னை ஒரு சாட்சியை நிறுத்தினபடி நான் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நான் ஒரு பேர் கிறிஸ்தவர்கள் பெற்றோர்களாய் வளர்த்தப்பட்டேன். இப்படிப்பட்ட சத்திய உபதேசம் வசனம் ஒன்றும் தெரியாது. அவர்கள் ஒரு பேர் கிறிஸ்தவர்கள், என்றைக்காவது ஒரு நாள் ஆராதனைக்கு போவார்கள், சிஎஸ்ஐ சார்ந்தவர்கள். அப்படி இருக்கும்போது நான் சிறு பருவத்தில் எனக்கு யாரும் இல்லை, இளையது மூத்தர் யாரும் இல்லை, தகப்பனாரும் இல்லை. என் தாயார் என்னை தனிமையை வளர்த்தி வந்தார்கள். வாலிப நாட்கள் வந்தபோது தாயாருக்கு பயம். எனக்கு ஒரு இந்து புருஷனை பார்த்து திருமணம் நடத்தி வைத்தார்கள். அப்படி இருக்கும்போது சில வருடங்கள் நான் சர்ச்சுக்கும் போறதில்லை, கிண்டு ஆச்சாரமுடைய கிண்டு விக்கிரங்களை வணங்க போறதும் இல்லை. அப்படியே என்னுடைய நாட்களை கழித்து கொண்டிருந்தேன். ஆனால் ஆண்டவர் அந்த நாட்களிலும் கூட அற்புதமாக 3 குழந்தைகளை தந்தார். அதுவும் தேவன் மகா பெரிய அற்புதத்தோடு அந்த குழந்தைகளை எனக்கு தந்தால், அந்த குழந்தைகள் பிறக்கும் வரைக்கும் நான் ஒரு இந்து ஆச்சாரம் முறைக்கும் ஒரு கோவிலுக்கும் போறதில்லை. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக விக்கிரகத்தை வணங்க ஆரம்பித்தது எனக்கு தெரியாது. விக்கிரகத்தை இப்படி வணங்க வேண்டும், இப்படி தொழ வேண்டும் என்று எனக்கு தெரியாது. கூட வாரவங்க சொல்லி தருவாங்க, இப்படி விக்கிரகத்தை வணங்க வேண்டும் என்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் முதல் நான் இயேசுவேன்னு விழிப்பேன். விக்கிரகத்துக்கு முன்னே போய் நின்று அந்த கோவில் போய் நின்று இயேசுவேன்னு விழிப்பேன். பக்கத்தில் கேட்கிறவர்கள் சொல்வார்கள், அது அந்த விக்கிரகத்துக்கு பேரே சொல்வார்கள், இப்படி நீ வணங்க வேண்டும் என்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி பல வருஷங்கள் கழிந்தது, பல நாட்கள் கழிந்தது. பயங்கரமான விக்கிரகத்துக்கு அடிமையாகிவிட்டேன். அப்படி இருக்கும்போது என்னுடைய புருஷனார் வெளியில் வேலை பார்க்கத்தக்கதாக வெளிநாட்டுக்கு சென்றார்கள். நான் இங்கு விக்கிரக ஆராதனை, குழந்தைகள் பருவமாகிவிட்டார்கள். குழந்தைகளையும் ஆண்டவர் தந்த பைதல்களை அந்த விக்கிரகங்களுக்கு நான் அடிமையாக்கினேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இருக்கும்போது எனக்கு பவனம் இல்லை, ஒரு சிறிய பவனம் இருந்தது. 2-3 தடவை என்னுடைய புருஷனாய் வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு வந்துட்டு 3வது தடவை வந்தபோது ஒரு பவனம் வைக்க வேண்டும் என்று அவர் ஆரம்பித்தார். பவனம் நல்ல முறையாக ஒரு பவனம் கிடைத்தது. எல்லா வசதியோடு ஒரு பவனம் பூர்த்தீகரிக்கப்பட்டது 3 மாதத்திற்குள். 2015 என்று நினைக்கிறேன். 3 மாசத்திற்குள் பவனம் எப்படி ஒரு வசதியா இருக்க வேண்டுமோ அப்படி ஒரு பவனத்தை ஒரு பிசாசு, அது தெய்வம் தந்ததில்லை, அந்த பிசாசை கும்பிட்டு பிசாசு தான் அந்த பவனத்தை தந்தது. இந்து ஆச்சாரமுடி அந்த பவனம் பூர்த்தீகரித்து முடிந்த போது நாளைக்கு பாலு காய்ச்சம்னா இன்னைக்கு ராத்திரி பிராமண பூஜாரியை கொண்டு வந்து அந்த பவனத்தில் கோம வழிபாடுகள் செய்து மறுநாள் காலையில் பாலு காய்ச்சு. அந்த பவனத்தில் ஒரு முறை இந்த பூஜைக்காக ஒதுக்கப்பட்டது, பிசாசுக்கு வணங்கியதுக்கு ஒரு பூஜைக்காக ஒதுக்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்தவர்கள் நாயர் பக்கத்துல தான் நாங்க வசித்திருந்தோம். அதனால ரொம்ப நெருக்கம் நாயர். அவங்க முறைப்படி நான் நடப்பதனால என்னிடம் ரொம்ப இஷ்டம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நாட்கள் கொண்டு வந்தது பெரிய பெரிய சிவன் பார்வதி, எனக்கு தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட படங்களை கொண்டு வந்தார்கள். அந்த படங்களை அந்த ரூமில் வைத்து பூஜை செய்யவும் அந்த ஒரு பூஜாரி வந்து நிலவிளக்கை கொளுத்தி வைத்து அப்படி பல முறைகளில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பாலு காய்த்து முடிந்து எல்லா வசதியோடும் அந்த பவனம் காணப்பட்டது. அந்த பாலு காய்த்து முடிந்து 15 நாள் கழிந்து என்னுடைய புருஷன் மறுபடியும் வெளிநாட்டுக்கு சென்று விட்டார். அதிலிருந்து யுத்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தந்ததான் அந்த பைதல் ஒரு மகளுக்கு உடம்புக்கு சரியில்லை, அடிக்கடி உடம்புக்கு சரியில்லாமல் ஆகும். எங்கேயாவது அம்பலத்துக்கு கொண்டு போய் நூல் ஜபித்து கட்டுவது வழக்கம். அதுபோல எங்கும் கொண்டு போய் நூல் ஜபித்து கட்டி வந்தேன். எங்க போனாலும் ஒரு விடுதலையும் இல்லை. மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு PRS முதல் நாகரோல் எந்தெந்த மருத்துவமனை உண்டோ அங்க இருக்கு இங்க இருக்குன்னு சொல்லுவார்கள். எங்கும் கொண்டு போய் தலை முதல் பாதம் வரையில் ஸ்கேன் எடுக்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா டாக்டரும் சொல்லுவாங்க எந்த வியாதியுமே இல்லைன்னு. அவருடைய சரீரத்தில் சிரசு முதல் பாதம் வரையிலும் ஸ்கேனு, எஸ்ரா, ECG எது வேணுமோ எடுத்து எந்த மறுபடியுமே இல்லை, நோயாய் ஒன்றுமே இல்லை. இருந்த இருப்பில் ஒரு தலைவலி வரும், மருந்து விழுமாய் ஓர்மை இருக்காது. இவ்வளவுதான் அவருடைய சரீரத்தின் வியாதியா காணப்பட்டது. ஆனால் பல வருஷங்கள் கழிந்து விட்டது. பல வருஷம் கழியல. இந்த பாலு காட்சி என்னுடைய புருஷனால் போன நாள் முதல் 1 வருஷம் முடிய நான் ஆஸ்பத்திரியும் எங்கே எல்லாம் கோவில்கள் உண்டோ வழிபாடு உண்டோ அங்கே எல்லாம் கடந்து சென்று கொண்டிருந்த இந்த பிள்ளையுமாக எப்படி எல்லாம் வணங்க சொல்லணுமோ அப்படி வணங்கினேன். இங்க இந்த பவனத்திலேயும்
ரூம்ல நிறைய போட்டா வச்சிருக்கு. இந்த போட்டாக்கு விளக்கு வைக்கியதும் திரி கொளுத்தியதும் இப்படி பயங்கர பக்தி வைராக்கியமாய் காணப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நாள்களில் சமாதானம் இல்லை. இந்த மகளினால எனக்கு பயங்கர மனக்கவலை. இதற்கிடையில் கடபாரம் எப்படி வந்ததென்று தெரியாது. பிரிய ஜனங்களே, பவனம் வைத்து முடித்த பிறகு எனக்கு அவ்வளமா கடபாரம் இல்லை. இந்த மகளை கொண்டு நடக்க தொடங்கின பிறகு கடபாரம் எப்படி வந்தது என்று தெரியாது. அது நினைத்து பார்க்க முடியாது. அவ்வளவு நெருக்கம். 1 வருஷ காலமாக போராட்டத்தின் மேல் போராட்டம். என்னுடைய புருஷனுக்கு நான் அந்தந்த சமயங்களில் கூப்பிட்டு சொல்வேன், இப்படி எங்கேயாவது கொண்டு போ. ஆனா என்னுடைய தாயார் சொன்னார், நான் போற சர்ச்சில் கொண்டு வா மக்களே. என்னுடைய புருஷனுக்கு விருப்பம் இல்லை. இங்க இருந்து இப்ப வள்ளியூருக்கு இந்த பக்கம் ஒரு நிர்பந்தலைன்னு சொல்லி ஒரு சாலை இருக்கு, அங்க வரை கொண்டு போன எந்த இதுவுமே இல்லை. அவளுடைய காலு முதல் சிரசு முதல் எங்கும் தாய்த்து தெய்வ மக்களை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நெருக்கத்தின் மத்தியில் ஒரு நாளைக்கு ஒரு அம்பலத்துக்கு நான் போனேன். எனக்கு சமாதானம் உள்ளதே இல்லை. எப்படியாவது மறிக்க வேண்டும். கடவார மகளுடைய பிரச்சனை, எந்த விதத்தில் எனக்கு சமாதானம் இல்லை. அடிக்கடி நினைப்பேன், மறிக்க வேண்டும். ஆனால் என் உள்ளில் ஒரு எண்ணம், இன்று நீ மறித்தால் எங்கே போவாய் என்று ஒரு எண்ணம் ஏவிக்கொண்டிருந்தது என்னோடு. அப்படி இருக்கும்போது 2012 ஒரு மார்ச் மாசம்னு நினைக்கிறேன், ஒரு அம்பலத்துக்கு போற வழியில் ஒரு பாஸ்டருடைய வால் போஸ்டரை பார்த்தேன். அந்த வால் போஸ்ட்ல இருந்து அவருடைய போன் நம்பரை எழுதி எடுத்து கையில் வைத்துக்கிட்டு போனது சிவன் கஷேத்திரத்துக்கு. அங்க போய் சிவனை கும்பிட்டு வணங்கி எடுத்து மறுபடியும் பவனத்தில் வந்தேன். தண்ணி தாகத்தினால் என்னால் முடியல. அந்த போட்டாக்கி முன்ன இருந்த தண்ணி எல்லாம் எடுத்து கொடுத்தேன். தெய்வ ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தண்ணி தாக முடியல. ஏதோ என்னை மரணம் தாக்குகிறது, இல்லாவிட்டால் எனக்கு மரணம் நேரிடும் என்ற ஒரே எண்ணம். இன்று நீ மரித்தால் எங்கே போவாய் என்பது என்னுடைய இருதயத்தின் நினைவு, உள்ளிலே இருந்து ஒரு நினைவு. தெய்வ ஜனமே, அன்று ராத்திரி அன்றைக்கு நான் அந்த படத்துக்கெல்லாம் விளக்கு வைத்தேன். ஆனால் அன்று ராத்திரி 11 மணி இருக்கும். கட்டில் படுத்த நான் தாளை எழும்பி முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பித்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுநாள் காலையில் வேற ஒரு கஷேத்திரத்துக்கு போனோம். என்னுடைய சகோதரி அல்ல, தொழில் பார்க்கிற இடத்துல இருந்து ஒரு சகோதரி. அவ எங்க போனாவில ஒரு சகோதரியை கூட கொண்டு போவேன். தனியே போறதில்லை, எனக்கு தெரியவும் செய்யாது. ஒரு ஒரு அம்பலத்துக்கு போன வேண்டும் என்று சொல்லி வந்தேன். அன்றைக்கு ராத்திரி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவன் நீரா இருந்தால் எனக்கு சமாதானம் தர வேண்டும், இதிலிருந்து என்னை விடுவிக்க வேண்டும் இந்த நெருக்கத்தின் மத்தியில் என்று சொல்லி என் தேவனை நோக்கி நான் அந்த நடு ராத்திரியில் நான் கெஞ்சினேன். என் தேவனே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுநாள் காலை செவ்வாய்க்கிழமை சகோதரியோடு கூப்பிட்டு சொன்னேன், நான் அந்த அம்பலத்துக்கு வரவில்லை, சகோதரி போனும் என்றால் போ, நான் வரவில்லை என்று. மறுநாள் காலை என் மகளிடம் சொன்னேன், மகளே, நான் ராத்திரி எழும்பி என் தேவனை நான் ஜெபம் பண்ணினேன், உங்களுக்கு சித்தமானால் ஏதாவது செய்யுங்கள் என்று சொல்லி அந்த பூஜா ரூமில் போய் எல்லாம் என்னென்ன வகை இருந்தது எல்லாவற்றையும் எடுத்து வெளியே துரத்தினேன். இதை பார்த்த என்னுடைய மகள் கழுத்தில் தாய்த்து, கையில் தாய்த்து, உடம்பு முழுவதும் தாய்த்து, ஒவ்வொன்று தாய்த்தை ஆள் வைத்து பூத்தெறிந்தாள். அம்மைக்கு இவ்வளவு விசுவாசம் இருக்கு, ஆனால் இந்த தாய்த்து ஒன்று என்னுடைய சரீரத்தில் வேண்டாம் என்று அதை எல்லாம் அவள் மாற்றினாள். தெய்வ மக்களை, அந்த போடன் எல்லா போட்டையும் செவிரில் அரைந்து தரைத்து வைக்கப்பட்ட ஒரு பெரிய போட்டால் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. கமத்தி வைக்க உள்ளதை எல்லாம் எடுத்து கமைத்து வைத்தேன். ஆனால் ஒரு 2 மாசம் அளவு அந்த பவனத்தில் இருந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பவனத்திலிருந்து இறங்க உடைய நிலைமை ஆகிவிட்டது. கடபாரம். எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். உற்றார் உறவினர் யாரும் இல்லை. எல்லாரும் கைவிட்ட இடத்தில் என் தேவன் அந்த இடத்தில் நான் தற்கொலை செய்யாதபடி, நான் தற்கொலை செய்திருந்தால் 3 மக்கள் தற்கொலை செய்திருக்கும் புருஷனார் இங்க இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பவனத்திலிருந்து இறங்கி நான் 6 மாச காலமாக வேறொரு இடத்தில் நான் பார்க்க அவசியமா இருந்தது. அங்கே ஆராதனைக்கு போக முடியாது. அந்த பவனத்திலிருந்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். நான் செய்த ஒவ்வொரு பாவங்களையும் சொல்லி இந்த ஆண்டவர் தந்த பைதல்களை, கர்த்தாவே, நான் விக்கிரகத்துக்கு அடிமையாக்கினேன், இந்த பைதலுக்கு ஆண்டவர் எப்படியாவது ஒரு விடுதலை தர வேண்டும் என்று என் தேவனோடு ஜெபிக்க ஆரம்பித்தேன். 2012 கடைசி 2013 ஜனவரி பிப்ரவரி மாசம் இந்த தேசத்தில் வாரதுக்கு என் தேவன் கர்த்தர் என்னை அனுமதித்தார். ஒரு சகோதரன் மூலம் வெங்கடம்பில் நான் செல்ல இந்த பைதல்களை கொண்டு வெங்கடம்பில் செய்யவும் அங்கே ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. அந்த சகோதரன் மூலம் அந்த கூட்டத்தில் பங்கெடுக்கவும் பயங்கரமான யுத்தம், பிசாசின் போராட்டத்தினால் முடியாது. ஆனால் இந்த மகளுக்கோ வியாதி ஒன்றுமில்லை. பிரிய தெய்வ ஜனமே, என்னுடைய புருஷனுடைய தகப்பனார், அவர்களுடைய பயங்கரமான கிண்டு குடும்பம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவங்கள் பிள்ளையை நரபலி கொடுப்பதாராக நேர்ந்திருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த தாயினாலும் முடியாத ஒரு வேதனை.
அந்த பிசாசு சொன்னது, இந்த குழந்தையை நரபலி தர வேண்டும். 22 வருஷமாக இந்த குழந்தையை கொல்ல பல பாடுகளும் முயற்சிகளும் வேதனையும் போட்டோம். ஆனால் இந்த தாயார் இந்த குழந்தையை ஒன்றும் செய்ய விடவில்லை என்று சொல்லி அந்த பிசாசு படிப்படியாக அந்த பரிசுத்தவான்களிடம் கூறியது. அன்றைய தினம் நான் எதுவும் பேசவில்லை. அன்றைய தினம் அந்த 22 வருஷம் அந்த குழந்தையில் போராடி அவள் கேட்பாள், ஆயுதம் வேணும் என்று. எனக்கு தெரியாது எதுக்கு இந்த பிள்ளை ஆயுதம் கேட்குதுன்னு. நரபலிக்கு அந்த உயிரை எடுக்கிறதுக்கு பிள்ளை ஆயுதம் கேட்குமா எனக்கு தெரியாது. ஆயுதம் தர வேண்டும் இப்படி பல பிரச்சனை. ஆனா அன்றைக்கு வெளிப்பட்டது, இந்த பிள்ளை நரபலிக்கு அவர்கள் நேர்ந்த பிள்ளை என்று அன்றைக்கு வெளிப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றைய தினம் அந்த பரிசுத்தவான்கள் வெங்கடம்பில் இருந்ததான பரிசுத்தவான்கள் ஜெபித்து அந்த நரபலிக்கு நேர்ந்த அந்த பிசாசு அவளை விட்டு மாறினது. ஒரு சிறு பிள்ளையை தேற்றுவது போல அந்த பரிசுத்தவான்கள் ஜெபத்தினால் அவளை தேற்றவும் ஆண்டவர் உதவி செய்தார். அது மட்டுமல்ல, நான் எங்கெங்கெல்லாம் வணங்கினேனோ அந்த பிசாசுகள் எல்லாம் கூடி வந்தது. நான் இந்த பிள்ளைக்காக இந்து சேர்த்தனங்களில் சூலம் வைப்பது, பொட்டு வைப்பது, சொர்ண பொட்டு வைப்பது, இப்படி எல்லாம் நான் நடந்தேன். ஆனால் முடிவிலே இந்த பிசாசு மாறுட மற்றபடி எல்லா பிசாசும் வந்தது. குடும்பத்தை அழிக்க வேண்டும், அழிக்காமல் விடமாட்டேன் என்று. பிசாசு ஒரு பிசாசு 2 பிசாசு அல்ல தெய்வஜனமே. பிசாசின் எண்ணம் செல்ல முடியாது. எந்தெந்த அம்பலத்தில் போய் தெய்வம் என்று கும்பிட்டு வணங்கினேனோ அந்த பிசாசு அவ்வளவு அன்றைக்கு அங்கே வந்தது. அந்த பிசாசு குடும்பத்தை அழிக்க வேண்டும், இல்லாவிட்டால் ஒரு உயிரையாவது நான் எடுப்பேன் என்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கிருந்த பரிசுத்தவான்களும் ஊழியர்களும் மதரும் விசுவாச தெய்வ மக்களும் எல்லாரும் போராடி ஜெபித்தார்கள். ஜெபித்து முடியாது, பிசாசு விடவே இல்லை. எப்படியாவது ஒரு உயிரை எனக்கு தர வேண்டும், இல்லாவிட்டால் என்னை எய்து விட்டவன் என்னை வணங்க மாட்டான், அதனால் ஒரு உயிரையாவது கொண்டுதான் போவேன் என்று. கடைசி பிள்ளையுடைய நிலைமை பரிதாபத்தில் ஆகிவிட்டது. ஆனால் தெய்வ மக்களே, பரிசுத்தவான்கள் அங்கிருந்ததான பரிசுத்தவான்களும் விசுவாசி தெய்வ மக்களும் விடவில்லை. முருக பிடித்து தேவனை நோக்கி கதற ஆரம்பித்தார்கள். 2013 மார்ச் ஏப்ரல் நினைக்கிறேன், துக்க வெள்ளி அன்று பயங்கரமான போராட்டமும் நிலவிலியுமா இருந்தது. எப்படியும் அவர்களுடைய கண்ணீரின் மத்தியில் 5 மணி அளவில் அந்த பிசாசு அவளை விட்டு போய்விட்டது. அன்றைக்கு இரவு நடந்த ஆராதனையில் ஆண்டோர் எங்களை அற்புதமாய் 3 பேரை அபிஷேகித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கிருந்த மதர் சொன்னாங்க, என்னிடம் வந்து சொன்னாங்க, நீ இன்னைக்கு அபிஷேகம் கிட்டாமல் இங்கிருந்து எழுக்கிறது என்று. நான் நினைத்தேன், ஆண்டவரே நான் பாவி, என்னுடைய பிள்ளைங்களுக்கு அபிஷேகம் ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபித்தேன். அவ்வளவு போராட்டம். நான் எது செய்தனோ என்னுடைய ஜீவத்தில் எல்லாவற்றையும் நான் என்னுடைய பாதபீடத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் பிள்ளைங்கள் அபிஷேகங்கள் கிடைத்து அபிஷேகத்தினால் சந்தோஷிக்கிறார்கள். தேவன் என்னை அபிஷேகித்து 3 பேருக்கு ஆண்டவர் நான் அற்புதமாய் அபிஷேகத்தை தந்து அந்த பிசாசு அன்றையிலிருந்து இன்று வரையிலும் வரவில்லை. அது மாத்திரமல்ல, இது ஒன்று என்னுடைய புருஷனுக்கு தெரியாது. நாங்கள் சபைக்கு போனது அவரு ஒரே பத்தி வைராக்கியம், நான் எங்கேயும் வரமாட்டேன், எப்படியாவது போய் என்று. இந்த பிசாசு முழுவதும் அன்றைய தின ராத்திரி என்னுடைய புருஷன் கூப்பிட்டு சொன்னார், நான் மரிப்பேன், தற்கொலை பண்ணுவேன் என்று. அவர் வெளிநாட்டில் இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கிருந்த பரிசுத்தவானிடம் போனை கொண்டு கொடுத்தேன். பாஸ்டர் இப்படி சொன்னேன், ஒன்னும் இல்லம்மா, பயப்படாதீங்க, ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் அடிக்கடி போனை கட்டாய்க்கு நான் மறிக்கத்தான் செய்வேன் என்று. என் தேவன் அதுக்கும் அதர்மிக்கலை. பயங்கரமான மதுபானம், எல்லா கெட்ட பழக்கம் அவர்கள் இருந்தது. அப்படி பலவிதமான நெருக்கம். அந்த இடத்தில் தேவன் 6 மாசம் காலம் கழிந்து இந்த இடத்தில் வரவும், அவர் இந்த ஆண்டவர் அப்போ சில சத்தியத்தையும் உபதேசத்தையும் அறியவும், எல்லா கெட்ட பழக்க வழக்கங்கள் இருந்து கர்த்தாவே என் தேவன் அவரை விடுதலையாக்கவும் ஆண்டவர் அற்புதம் செய்தார். பரிசுத்தவான்கள் எனக்காக போராடி விசுவாசிகள் அந்த இடத்தில் ஜெபித்து நாங்கள் அந்த இடத்தில் ஞான ஸ்நானத்தை எடுக்கவும் 5 பேரும் ரட்சிக்கப்படவும் அபிஷேகத்தால் கர்த்தர் எங்களுக்கு அபிஷேகத்தையும் தந்தார். நாங்கள் 5 பேர் ரட்சிக்கப்பட்டு சந்தோஷமாயிருந்து, சில வீழ்ச்சிகள் வந்தாலும் என் தேவன் அந்த இடத்தில் எல்லாம் கண்மணி போல என்னை பாதுகாத்து இந்த 4 வருஷ காலமாக பாதுகாத்து வருகிறார். அது மட்டுமல்ல, இந்த சத்தியத்தை கடந்து வருவதற்கு முன்னாக நான் 9 வருஷமாக ஒரு வியாதிக்காக நான் மாத்திரை சாப்பிட்டு வந்தேன். அந்த இடத்துக்கு போகும்போது யாரையும் அறியாமல் மாத்திரை கொண்டு போவேன், யாரையும் அறியாமல் மாத்திரையை சாப்பிடுவேன். அப்படி 9 வருஷமாக நான் மாத்திரை சாப்பிட்டேன். என் தேவன் என்னை அபிஷேகித்த நாள் முதல் இன்று வரையிலும் நான் அந்த மாத்திரை கையினால் தொடவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் தேவன் அவ்வளவு அற்புதமாக என்னை வழி நடத்துகிறார். இன்னும் பல வியாதி என்னை தாக்கி கொண்டிருந்தது. பரிசுத்தவான்கள் அடிக்கடி சென்று ஜெபிப்பேன். காது வெளின்னு சொன்னா முடியாது, காத்திலிருந்து எப்பொழுதும் பழுப்பு ரத்தமும் பாய்கிற ஒரு அனுபவம். எத்தனையோ வருஷங்களாக இது நான் கொண்டு நடந்தேன். பேரு கேட்ட டாக்டர்மார், மருத்துவர்கள் எல்லாம் வைத்தியசாலையில் சிகிச்சை எல்லாம் செய்து முடியவில்லை. ஆனால்
எல்லாரும் ஜெபித்து பார்த்தாங்க, குறவில்லை. லாஸ்ட்ல நான் சொன்னேன், ஆண்டவரே இது எவ்வளவு காலம் ஆனால் இந்த ரத்தம் இந்த பிளட்டும் இந்த பழுப்பு என்னுடைய காயிலிருந்து பாயிட்டு நான் யோபு கொண்டு நடந்தது போல நான் கொண்டு நடப்பேன்னு சொல்லி என் தேவனுடைய பாதபீடத்தில் முருக பிடித்தேன். ஆண்டவர் என்னை அதிலிருந்து அற்புதமாய் விடுதலை தந்து நாங்கள் குடும்பமாக ஒரு பிரிய தெய்வ ஜனமே ஒரு ரூம் பூஜா ரூம், ஒரு ரூம் மெடிக்கல் ஸ்டோரே அங்கு இருக்கும். அவ்வளவு நான் மருந்துக்கும் இந்த விக்கிரகத்துக்கும் அடிமையா இருந்த என்னை ஆண்டவர் இந்த வருஷத்தின் கடைசியில் ஒரு சாட்சியை நிறுத்தினார். என்னுடைய புருஷனும் மதிவானம் பயங்கரமான கெட்ட பழக்கத்திலிருந்து எல்லாம் என் தேவன் விடுதலை கொடுத்து இன்றைக்கு அவரும் விசுவாசியா இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு காரியம் கூட சொல்ல நினைக்கிறேன். தேவன் எனக்கு ஒரு மருமகனை தந்தார். இந்த பரிசுத்தவான்கள் மூலம் திருமணம் நடத்த செய்தார். இன்னும் சமீபத்தில் எங்களுடைய சர்ச்சில் நடந்தான ஒரு உபாச மீட்டிங் பாஸ்டர் சொன்னாங்க, பெங்கஞ்சி கன்வென்ஷனோ சென்ட்ரல் கன்வென்ஷன் எனக்கு ஞாபகம் இல்லை, உபாசம் எடுத்து 2 நாள் ஆராதனை இருக்கின்ற. நான் அந்த ஆராதனைக்கு உபாசித்து ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது என்னுடைய சரீரத்தில் எனக்கு அடிக்கடி ஒரு பலவீனம், அது ஒரு கட்டி உள்ளதான ஒரு பாகம், கட்டி அந்த இடத்தில் உண்டு என்று எனக்கு அடிக்கடி எனக்கு தோன்றும். ஆனால் நான் யாரிடம் அது சொல்லவில்லை, மக்களிடம் யாரிடம் அது சொல்லவில்லை. பலரும் சொல்லுவாங்க, ஆஸ்பத்திரிக்கு போகணும், செக் செய்யணும், எஸ்ரா எடுக்கணும், அப்படியே ஸ்கேன் எடுத்து பார்த்தா தெரியும். ஆனால் நான் அவங்களையும் சொல்லலை. என்னுடைய இருதயத்தில் எனக்கு அப்படி ஒரு வியாதி என்னுடைய சரீரத்தில் இருந்தால் என் தகப்பன் எனக்கு குணமாக்குவார். எந்த ட்ரீட்மெண்ட்டும் எந்த ஸ்கேனும் செக்கப்பும் ஒன்றும் வேண்டாம். ஆனா அன்றைய தினம் நான் அதற்காக தெய்வ ஜனமே நான் அதற்காக ஜெபிக்கவோ ஒன்றுமில்லை. பரிசுத்தவான் சொன்ன வார்த்தைகளுக்கு ஜெபித்துக் கொண்டிருந்தோம். 2 நாள் உபாச ஜெபத்துக்கு உபாசமாயிருந்தேன். 3வது நாள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் அந்த கட்டி உடைந்து என்னுடைய சரீரத்திலிருந்து வெளியே போறதை நான் காண உதவி செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவு அற்புதமாக நான் எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கவோ எந்த செக்கப்பும் போல அந்த கட்டி பழுத்து உடைந்ததா எனக்கு தோன்றுகிறது. நான் என்னுடைய பிள்ளையிடம் சொன்னேன், மக்கள் இப்படி ஒரு கட்டி இருந்ததாக எனக்கு தோன்றது, அந்த கட்டி உடைந்து வெளியில் போன அனுபவம் உண்டு என்றே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அது சபையில் சாட்சி சொல்லவில்லை. என் தேவன் என்னை மன்னிக்க வேண்டும். இந்த வருஷத்தின் கடைசியில் இந்த பரிசுத்தவான்கள் மத்தியில் இப்படி ஒரு சாட்சியை தந்த தெய்வ மக்களுக்கு நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரம். இனி எத்தனை காலம் நான் இந்த உலகத்தில் மறுபூமியில் என்னுடைய மரணமோ ஜீவனோ எத்தனை காலம் நாங்கள் ஜீவித்தாலும் என் தேவனுக்காய் ஜீவனுள்ள சாட்சியாய் ஜீவித்து முடிவு வரையில் என் தேவனுக்காய் கஷ்டமோ பஞ்சமோ பசியோ எது ஆனாலும் என் தேவனுக்காய் ஜீவித்து தேவன் வரும்போது அவரோடு கூட காணப்பட பரிசுத்தவான்களும் ஊழியர்களும் யாவரும் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய சிறு சாட்சியை முடித்துக் கொள்கிறேன். ஸ்தோத்திரம். സോത്രാം 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 സോത്രാം. പ്രിയ സഹോദരിക്ക് കർത്താവ് നൽകിയ വലിയ രക്ഷ, അത്ഭുതമായ സൗഖ്യം, ആ കുടുംബത്തിൽ ദൈവം ചെയ്ത എല്ലാ വീര്യപ്രവൃത്തികൾക്കായി നന്ദിയോടെ നമുക്ക് സ്തോത്രം ചെയ്യാം. സ്തോത്രാം സോത്രാം 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 സോത്രാം.